திரு நாகராஜ் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். கூட்டமைப்பினர் அனைவரும் அந்த பாலை நிலத்தின் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி இறைச்சி பாத்திரத்தின் அருகே அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இருந்திருந்தால் எத்தனை நலமாய் இருக்கும். ஆனால் இந்த சபையினர் அன்பின் இறைவா, எமது பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உன் திரு ஒளியை பெற்று மகிழச் செய்யும். குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பு, விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை மற்றும் நல்லுறவு நிலைத்திருக்கவும், பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்கவும் தேவையான ஆசிரை அளித்து பாதுகாத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டிருக்கிறோம். எம்மை வழிநடத்தும் நல்லாயனே, என் திரு அவையின் தலைவர்களாகிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியார் அனைவரும் கிறிஸ்து என்னும் ஒளியை உலகெங்கும் உள்ள மக்களுக்கு எடுத்துச் செல்லவும் தூய வழிகாட்டுதலோடு திரு அவை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஆசீர் அளிக்கும் எம் இறைவா, எங்கள் பங்கில் உள்ள இளைஞர் இளம் பெண்களுக்காகவும் அவர்களின் எதிர்காலம், வேலை வாய்ப்புகள், திருமண காரியங்கள் போன்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீ தந்து ஆசீர்வதித்து வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் ஒன்றே எம் இறைவா, படிக்கின்ற பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும்
வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கவும் உலக மாயைகளுக்கு அடிமையாகாமல் திரைப்பற்றுள்ள குழந்தைகளாகவும் பரிசுத்த வாழ்க்கை வாழவும் தேவையான ஞானத்தை தந்து பாதுகாத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்ல ஆயனாகிய இறைவா, இன்று திரைப்பதி நிறைவேற்றும் அருத்தந்தை அவர்களையும் எம் பங்கு தந்தையையும் அவர்களின் உடல் சுகத்திற்காகவும் அவர்களின் பணி சிறப்பும் வேண்டி ஜெபிக்கிறோம். மேலும் இன்றைய நாளை சிறப்பிக்கும்